ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். யோக லட்சியமான துறவு எல்லோருக்குமானது. மனிதனுக்காக இறைவனின் சித்தம் என்ன? அவன் உலக கடமைகளிலிருந்து விடுபட்டு காட்டில் அலையும் துறவியாக வாழ வேண்டுமா, அல்லது இல்லறத்தானாக நகரங்களில் வாழ்ந்து உலகத்தின் சண்டைகள் மற்றும் பிரச்சனைகளுடன் இந்த உலக விவகாரங்களில் சிக்கிக் கொள்ள வேண்டுமா? இறைவனை அறிந்து கொள்ள முடிகின்ற பல்வேறு வழிகளை சிறந்த குருமார்கள் காட்டியிருக்கின்றனர். துறவு ஒரு வழி. ஸ்ரீ சைத்தன்யரால் மகான் புத்தரால் போதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒருமுறை ஸ்ரீ சைத்தன்யரின் சீடர் தனது பிச்சை பாத்திரத்தில் சில பழங்களை பெற்றபோது சிலவற்றை உண்டுவிட்டு மீதமுள்ளதை மறுநாளுக்கென வைத்து கொண்டார். ஆனால் அவர் நாளைக்கான எண்ணம் வைத்து கொண்டிருந்த காரணத்தால் அவரது முகத்தை மீண்டும் பார்க்க விரும்பவில்லை என்று ஸ்ரீ சைத்தன்யர் அந்த சீடரிடம் கூறினார். எனது குரு சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரால் அளிக்கப்பட்ட பயிற்சியும் அதே போன்றது. அவர் கூறினார், எல்லா வாழ்வாதாரமும் இறைவனிடமிருந்து வருகின்றது என்று ஞாபகப்படுத்தி கொண்டு அன்றன்றைக்கு என்றபடி வாழ். நான் அவ்வாறே வாழ்ந்திருக்கின்றேன். இந்தியாவில் சிறிது காலத்திற்கு சுதந்திரமாக சுற்றி திரிந்து கொண்டு இறைவனுக்கான என் நேசத்தில் ஆழ்ந்து ஒரு தெய்வீக நாடோடியின் வாழ்க்கை வாழ்ந்தேன். அதைவிட அதிக மகிழ்ச்சியாகவும் கவலையற்றும் எப்போதும் இருந்ததில்லை. அகத்தை நான் எக்காலத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். புறத்தை இறைவனின் நாடோடியாக அடுத்த வேளை உணவு எப்போது அல்லது எங்கிருந்து வரும் என்று ஒருபோதும் அறியாமலும் அல்லது கவலைப்படாமலும் அளவு கடந்த ஆனந்தமான சுதந்திரத்துடன் இருந்தேன். இறைவனை முழுமையாக சார்ந்திருக்கும் அந்த மாதிரியான பயிற்சி உண்மையில் அற்புதமானது. ஒருமுறை சில தோழர்கள் என்னுடன் 15 நாட்களுக்கு இமயமலைக்கு வந்தனர். நாங்கள் எங்கள் உணவுக்கென எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. நான் எனது இயல்பான ஆனந்தமான நிலையில் இருந்தேன். அந்த யாத்திரையின் போது ஒரு நாள் ஒரு மகானை சந்தித்தேன். அவருடன் இறைவனை பற்றி பேசிக் கொண்டிருந்ததில் நேரம் கடந்து விட்டதை பற்றி கவனமே இல்லாத அளவுக்கு நான் மனம் ஒன்றிவிட்டிருந்தேன். என்னுடன் வந்தவர்கள், வா நாம் சென்று உணவருந்தலாம், நாங்கள் பசியாக இருக்கின்றோம் என்று என்னை மௌனமாக வற்புறுத்தி கொண்டே இருந்தனர். ஆனால் எனக்கு சிறிதளவு கூட பசி இல்லை. நான் என் ஆன்மாவிற்கு மிக அதிக ஊட்டமளிக்கும் உணவை பெற்று கொண்டிருந்தேன். நான் இமயமலையில் ஒரு சிறிய தங்குமிடம், மிக மிக எளிமையான உணவு, சொற்ப உடை, இவற்றுடன் ஆரோக்கியமாகவும் தெய்வீக திருப்தியுடனும் இருந்த பல அற்புதமான மகான்களை கண்டேன். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது உண்மையில் ஒரு அழகிய ஆன்மீக வாழ்க்கை. இறைவனை அதிகம் சார்ந்திருங்கள். இறைவனை மட்டுமே சார்ந்திருக்கும் அந்த பக்தனுக்கு இறைவன் நேரடியாக ஆதரவு தருகின்றான் என்று ஒரு விதி இருப்பது எனக்கு தெரியும். ஒருவர் மனப்பூர்வமான துறவு வாழ்க்கையை நேர்மையாக வாழ்ந்தால் இந்த விதி எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதை அவர் காண்பார். உண்மையான துறவிக்கு எல்லாம் இறைவனிடமிருந்து வருகின்றது. மேலும் இறைவனை வாழ்க்கையின் ஒரே ஆதரவு என்று தெரியும். ஒரு மனிதனிடம் நிறைய உணவு இருக்கலாம், ஆனால் அவனுடைய இதயம் செயலிழந்து விட்டால் அவனுக்கு உணவால் எந்த பலனும் இல்லை. உங்கள் இதய துடிப்பை இயக்குகிற அந்த மகா சக்திக்கு உங்களுடைய சிறிய தேவைகளை பற்றி தெரியும். நீங்கள் இறைவனுக்காக மட்டுமே வாழ்கின்றீர்கள் மற்றும் இறைவனின் சக்தியில் நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்கள் என்றால் அவன் உங்களுக்கு நேரடியான உதவியை அளிப்பான். சில பக்தர்கள் இவ்வாறு கடவுளின் நேசத்திற்காக எல்லாவற்றையும் துறக்கின்றனர். மேலும் இறைவனை தேடுவதற்கும் அவனுக்கு சேவை செய்வதற்கும் மட்டுமே தங்கள் வாழ்க்கைகளை அர்ப்பணிக்கின்றனர். மேலை நாடுகளுக்கு குருவானவர் இத்தகைய துறவுக்கு ஓர் உதாரணமாக திகழ்ந்தார். மக்கள் துறவை மறுப்பு என்று எண்ணுகின்றனர். ஆனால் ஒப்பிட்டு பேசும் பொழுது இது அவ்வாறல்ல. நான் இந்த பிரபஞ்சத்தின் மிகச் சிறந்த பெரும் பொக்கிஷத்திற்காக சிறிய ஆசைகளை துறந்தேன். இறைவனை தேடுவதற்காக செல்வங்களையும் உலக வசதிகளையும் துறந்திருந்த புனிதமான நாகேந்திரநாத் அப்படி செய்ததற்காக அவரது மாணவர்களில் ஒருவரால் போற்றப்பட்டு கொண்டிருந்தார். அந்த மகான் பதிலளித்தார், குறுகிய பார்வையுள்ள உலக மக்கள்தான் உண்மையான துறவிகள், நான் இல்லை. முடிவிலா பேரின்பத்தின் ஒரு ராஜ்யத்தையும் மேலும் இறைவன் எனும் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த பரிசையும் அடைவதற்காக
அற்பமான சிறிது பணத்தையும் தற்காலிக இன்பங்களையும் மட்டுமே நான் கைவிட்டேன். இறைவன் ஒருமுனைப்படுத்தப்பட்ட பக்திக்கு மதிப்பளிக்கிறான். சிலர் ஒவ்வொருவரும் துறவியாகிவிட்டால் உலகம் என்னவாகும் என்று வாதிடுவர். நீங்கள் இறைவனை தேடுகின்ற காரணத்தால் உலகம் முடிவுக்கு வந்துவிடப் போவதில்லை. இது தவறான வாதம், பொய்யான பகுத்தறிவு விளக்கம். உலகத்தை நிலையாக வைத்து கொண்டிருப்பதில் விடாப்படியாக இருக்கும் பலர் எப்போதும் இருப்பார்கள். அதை பற்றி கவலை வேண்டாம். இருந்தும் இந்த உலகம் துன்பம், வெறுப்பு, பொறாமை ஆகியவற்றால் மிகவும் நிறைந்திருக்கின்றது. இது மூடப்பட்டு புதிதாக தொடங்கப்படுவது ஒன்றும் நல்ல விஷயம் இல்லை என்று சொல்ல முடியாது. உங்கள் வாழ்க்கை முழுவதையும் உலக வழிகளிலும் உலக விஷயங்களின் மீதும் சேமித்திருப்பது உண்மையில் ஒரு தரம் தாழ்ந்த முதலீடு. இறைவனை மட்டுமே காண விரும்புபவர்கள் அவனை மட்டுமே முழுமையான துறவு மார்க்கத்தை ஆனந்தமாக அரவணைத்துக் கொள்கிறார்கள். துறவியிடம் கோட்பாடுகளுக்கு ஏற்ப வாழ்பவர்களுக்கு இறைவன் தன்னை வெளிப்படுத்துவான். இறைவன் எனது வாழ்க்கை, இறைவன் எனது அன்பு, இறைவன் இடைவிடாத வழிபாட்டுக்கு எனது இதயத்தை அழைக்கின்ற ஆலயம், இறைவன் எனது பேரிலக்கு. இறைவனிடமிருந்து இரவலாக பெற்ற சக்தி இல்லாமல் ஒரு கடமையையும் நிறைவேற்ற முடியாது. எனவே எனது தலையாய கடமை அவனை காண்பதே. ஒருவர் பக்தி மற்றும் மன உறுதி ஆகிய மனோபாவம் இல்லாமல் இறைவனை அறிய முடியாது. பகவத்கீதையில் இறைவன் கூறுகின்றான், எல்லா தர்மங்களையும் கடமைகள் புறக்கணித்து என்னை மட்டுமே நினைவில் வை. நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் சிறிய கடமைகளை நிறைவேற்றாமையினால் சேருகிறவற்றிலிருந்து விடுவிப்பேன். ஒரு துறவிக்கு வேண்டிய வெளிப்புற துறவு, அத்துடன் உட்புற துறவும் கூட எல்லோருக்கும் சாத்தியமில்லை. ஆனால் எனது குழந்தை பருவத்தில் இறைவன் அல்லாது, எவருக்கும் அல்லாது எந்த விஷயத்திற்கும் எனது விசுவாசத்தை கொடுக்க மாட்டேன் என உறுதி கொண்டேன். அவ்வாறு ஒருபோதும் கொடுக்கவும் இல்லை. எனது இதயத்தில் அவனுக்காக மட்டுமே வாழ்கிறேன். எனக்கும் எனது இறைவனுக்கும் இடையில் எதுவும் வர நான் விரும்புவதில்லை. அந்த கோட்பாடுடன் கூறிய துறவு மிக அழகானது. மேலும் இறைவனுக்காக இந்த வழியில் துறப்பது மிக விவேகமானது. காரணம், இறைவன் இந்த ஒரு முனைப்பட்ட பக்திக்கு மதிப்பளிக்கின்றான். துறவு என்பது முக்கியமாக திருமணத்தை, துணையை துறப்பது என்று மக்களால் கருதப்படுகின்றது. சுவாமி சங்கரர் இது போன்ற துறவி. அத்துடன் கௌதம புத்தர் இருந்தார். அவருக்கு மனமாகி மனைவியும் குழந்தையும் இருந்தனர். ஆனால் அவர்களை துறந்து இறைவனை தேட காட்டுக்கு சென்று விட்டார். அவருடைய சோதனை மிக மிக கடினமானது. இந்தியாவில் ஒரு சிறந்த மகான் அவரை நாடியவர்களிடம் அவர்கள் திருமணம் புரிந்தவர்களா என்று கேட்பது வழக்கம். அவர்கள் இல்லை என்று சொன்னால் அவர், நீங்கள் இன்னும் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறீர்கள் என்று பதிலளிப்பார். திருமணம் புரிந்த பலர் அதையே கூறுவார்கள் என்பது எனக்கு தெரியும். திருமணம் செய்யாதவர்கள் சில நேரங்களில் அது பற்றி வருத்தப்படுகின்றனர். ஆனால் திருமணம் செய்தவர்களும் சில நேரங்களில் அது பற்றி வருத்தப்படுகின்றனர். ஒருவருக்கு மனமாகாமல் இருந்து மற்றும் திருமணத்திற்கு வலுவான ஆசை இல்லை என்றால் பிறகு அவர் மற்ற எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை முதலில் தேட வேண்டும். இறைவனை தேடும் முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் விழித்து கொண்ட உடனே இடமோ அல்லது வளமோ பார்க்க வேண்டாம். மாறாக உங்கள் பேரிலக்கின் மீது மட்டும் உங்கள் மனதை வைக்கவும். இறைவனுக்கான ஆசை எழுப்பப்பட்டவுடன் அதை வளர்த்து கொள்ளுங்கள். மனப்பூர்வமாக அவனை தேடுங்கள். அவனை முதலில் தேடுங்கள். அதன்பின் அவன் திருமணத்திற்கு வழிகாட்டுகின்றான் என்றால் அந்த வழியை பின்பற்றுங்கள். முதலாவது இறைவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நீங்கள் இறைவனுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளும் போது அவன் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கின்றான் என்று உங்களுக்கு தெரிய வரும். அதுதான் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்த மிக பாதுகாப்பான வழி. யோகம் உலகத்திற்கே பொதுவான சமவழி. பின்னர் இந்த கேள்விகள் எழுகின்றன. இந்த உலகில் ஏற்கனவே கடமைகளுக்கு உள்ளாக்கியுள்ள மனிதர்கள் என்ன செய்வது? இறைவனை தேடவும் காணவும் அவர்களுக்கு என்ன வாய்ப்பு உள்ளது? அவர்களுக்கு தப்பிக்க வழியே இல்லையா? நிச்சயமாக உண்டு. யோகம் முழுமையான துறவுக்கும் முழுமையான லோகாயத்திற்கும் இடையில் ஒரு நடுத்தரமான வழியை காட்டுகின்றது. யோகம் ஐக்கியம் என பொருள்படும். இறைவனுடன் ஆன்மாவை இணைக்கும் விஞ்ஞானம்தான் யோக வழி.
யோக பயிற்சி எந்த ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையின் வரம்பிற்கும் உட்பட்டதல்ல. அதன் இலக்கை மடத்திலுள்ள துறவியாலோ அல்லது உலகிலுள்ள இல்லறத்தானாலோ அடைந்திட முடியும். துறவியின் நோக்கம் இறைவனை தேடி செல்வதாகும். யோகத்தின் நோக்கமும் அதுவே. துறவின் பாதையில் ஒருவரின் இறை தேடலின் வழியில் தடையாக நிற்கும் எல்லாவற்றையும் உடல் ரீதியாக துறப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. யோகம் அது போன்ற தடைகளிலிருந்து சுதந்திரத்திற்கான வழியை காண்பிக்கின்றது. நீங்கள் இறைவனுக்காக துறக்க முடியாது என்று இந்த பூமியில் எதுவும் இருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் உங்களுடைய சில கெட்ட பழக்கங்கள், மனநிலைகள், லோகாயதம் ஆகியவற்றை நீங்கள் இறைவனுக்காக துறக்க முடியவில்லை என்றால் நீங்கள் பலவீனமானவர்கள். மேலும் பலவீனமானவர்களால் இறைவனை அடைய முடியாது. இறைவனை கண்டுபிடிக்க மனோ வலிமை முழுமையாக தேவை. நிச்சயமாக எல்லா மக்களுக்கும் உலகை துறந்து இறைவனை மட்டுமே தேடுவதற்காக காட்டுக்குள் செல்வது சாத்தியமில்லை. அவர்களின் தங்குமிடம், தண்ணீர் மற்றும் சுகாதார தேவைகளை கவனிக்க அங்கே ஒரு நகரத்தை உருவாக்க தேவைப்படும் அளவிற்கு ஒரு பெரிய சமூகத்தை அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். ஆனால் நாம் வாழ்க்கையின் பெரும்பாலான ஆடம்பரங்களையும் தேவையற்ற விஷயங்களையும் துறந்து மிக எளிமையான வாழ்க்கையை நடத்த முடியும். நாம் அதை செய்தால் நம்மால் அதிக மகிழ்ச்சியாக, அதிக அமைதியாக இருக்க முடியும். மேலும் இருப்போம். பணம் இன்பத்தின் ஒரே அளவுகோலாக ஆகும்போது உண்மையாகவே அது துயரத்தை கொண்டு வருகின்றது. பொறாமையும் பேராசையும் குடும்பங்களுக்குள்ளேயே பிரிவினைகளை உருவாக்குகின்றன. வாழ்க்கை அதிக எளிமையாக இருக்கின்ற போது அது எல்லோருக்கும் மிக அதிக நன்மையாகின்றது. அதனால் தான் யோகிகள் சாத்தியமாகின்ற போது பெரிய நகரங்களிலிருந்து விலகி வாழ்வது மிக சிறந்தது என்று போதிக்கின்றனர். நகரத்தில் வாழ்பவருக்கு தனக்கென சுதந்திரம் கிடையாது. அவர் அந்த அவசரத்தின் பிடியில் சிக்கிக்கொண்டு அத்துடன் நகர வாழ்க்கையின் வெறும் மற்றொரு இயந்திர மனிதனாகின்றார். நான் இயந்திரத்தின் பற்சக்கரங்களைப் போல நடந்து கொண்ட மக்களை பார்த்திருக்கிறேன். மக்கள் சிறிய சமுதாயங்களில் அதிக சுதந்திரமாகவும் அதிக உயிர்த்துடப்புடனும் இருப்பதாக உணர்கின்றனர். ஆனால் அங்குள்ள குறைபாடு என்னவெனில், நகர மக்கள் ஆன்மீக சுதந்திரம், ஆன்மீக ஈடுபாடு, புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யவில்லை என்றால் அவர்கள் வம்பளப்பவர்களாகவும் குற்றம் காண்பவர்களாகவும் குறுகிய மனம் கொண்டவர்களாகவும் ஆகும் வாய்ப்புள்ளது. ஒருவர் இறைவனை வாழ்க்கையில் கொண்டு வந்து ஒரு சக்தி வாய்ந்த சமநிலையை உருவாக்காவிட்டால் அவர் எங்கே அல்லது எப்படி வாழ்கின்ற போதிலும் இன்னல்கள் எழுகின்றன. எல்லா கடமைகளையும் இறைவனை மகிழ்விக்க மட்டுமே. பகவத்கீதையின் சிறப்பு அது எல்லா மனித வாழ்க்கைக்கும் பயன்படக்கூடியது என்பதாகும். தனக்காக இல்லாமல் இறைவனுக்காக மட்டுமே கடமை மிகு செயல்களை ஆற்றுகின்றவன் கடை தேற்றப்படுவான் என்று கீதை எளிமையாகவும் மீண்டும் மீண்டும் வழிகாட்டுகின்றது. ஆனால் ஒருவர் எவை கடமை மிகு செயல்கள், எவை கடமை அல்லாதவை என்று எப்படி தீர்மானிப்பது? அந்த வழி பக்தனின் ஆன்மீக தேடலின் ஆரம்பத்தில் அவனிடத்தில் அந்த பண்பு இல்லாததால் விவேகமுள்ள யாரேனும் ஒருவரின் அறிவுரையை பின்பற்றுவதாகும். ஒருவர் வழக்கறிஞராக விரும்பினால் ஒரு நல்ல சட்ட நிபுணரை தேடி சட்ட விவகாரங்களை கையாள தன் மனதை பழக்கிய அந்நிபுணருடைய வழிகளையும் வழிமுறைகளையும் கற்பது மிகச் சிறந்ததாகும். எனவே இறைவனை தேடுவதிலும் அது போலவே சரியானது. தெய்வீக வல்லுநரை பின்பற்றுங்கள். இந்தியாவில் அது போன்ற ஒருவரை குரு என்று அழைக்கின்றோம். அந்த வழியை பின்பற்றி தன்னை வசப்படுத்தியவர், மேலும் அதனால் மற்றவர்களை வழிநடத்தி செல்ல வல்லவர். ஒரு உண்மையான குரு தெய்வீகமாக வழி நடத்தப்படுகின்றவர். மேலும் நீங்கள் அவரை பின்பற்றினால் உங்கள் கடமை என்னவென்று நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் செய்ய விரும்புவதை நீங்கள் கட்டாயம் செய்தாக வேண்டும் என்ற அவசியமில்லை. நீங்கள் செய்ய விரும்புவதை செய்வது சுலபமானது. ஆனால் அது அடிமைத்தனம். விவேகத்தின் கட்டளைகளுக்கு ஏற்ப நடப்பது உண்மையான சுதந்திரம். ஆனால் இதுதான் உண்மையான யோகியாக ஆவதற்கு முதற்படி. பின்பு நீங்கள் அந்த கடமை மிகு செயல்களை, உடல், மனம், ஆன்மீகம் சார்ந்தவற்றை இறைவனை மகிழ்விக்கும் ஒரே விருப்பத்துடன் நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு யோகி. யோகம் இலக்கையும் வழியையும் சுட்டி காட்டுகின்றது என்பது அதன் தனி சிறப்பு.
அது இறைவனுடன் தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் ஒரு துறவியாக வேண்டும் என்று சொல்கிறது. மேலும் உங்களால் அதுபோல் செய்ய முடியாது என்று சொல்ல காரணம் எதுவும் கிடையாது என்று காண்பிக்கின்றது. நீங்கள் உலகத்திலோ அல்லது ஒரு மடத்திலோ எங்கு வாழ்ந்தாலும் சரி, நீங்கள் செய்வதெல்லாம் இறைவனை மகிழ்ச்சியூட்டுவதற்குத்தான் என்று உணர்ந்து உங்களுடைய மனத்தினுள் எல்லாவற்றையும் துறக்க முடியும் என்று யோகம் போதிக்கிறது. எனவே யோகத்தில் 2 வகையான துறவிகள் இருக்கின்றனர். உடலளவிலும் மனதளவிலும் ஆகிய இரண்டிலும் எல்லாவற்றையும் துறக்கின்றவர்கள் மற்றும் தங்களின் கடமைகளை நிறைவேற்ற உலகில் இருக்கின்றவர்கள். ஆனால் தியானத்திலும் சேவை மிக்க செயல்களிலும் இறைவனுடன் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற ஓர் ஆசையை தவிர மற்ற எல்லா ஆசைகளையும் மனதளவில் துறக்கின்றவர்கள். நீங்கள் உங்கள் எண்ணங்களிலும் நடத்தையிலும் உட்புறமாக கவனத்துடன் இருக்கின்றீர்கள் என்றால் இறைவனுக்காக மனதளவில், மேலும் நீங்கள் ஆசைப்பட்டால் உடல் அளவிலும் கூட எல்லாவற்றையும் துறப்பது மிக சுலபமாகின்றது. நீங்கள் இறைவனை தேடி காட்டிற்கு ஓடி போவதனால் வெளிப்புறமாக துறக்கலாம். ஆனால் உங்களின் கட்டுப்படுத்தப்படாத ஆசைகள் உங்களுடன் செல்லும். இருப்பினும் நீங்கள் உங்கள் மனதில் எதையாவது துறக்கிறீர்கள் என்றால் அதை வெளிப்புறமாக துறப்பது எளிது. நான் உண்கின்ற உணவை மகிழ்ந்து அனுபவிக்கின்றேன், ஆனால் இறைவனே என் மூலம் உண்டு கொண்டிருக்கின்றான் என்ற அகத்தை எனக்கு தெரியும். எனவே நான் உணவுடன் எந்த பற்றையும் உணர்வதில்லை. நான் உண்ணுகிறேன் என்றால் அது சரியே, நான் உண்ணவில்லை என்றால் நான் அதை உணர்வதில்லை. இதன் கருத்து எல்லா அனுபவங்களையும் இறைவனுடன் சம்பந்தப்படுத்துவதுதான். இந்த மாதிரியான துறவு எல்லோராலும் பின்பற்ற முடியும். ஒருவர் உலகில் வாழ்கின்றார் என்றாலும் அல்லது துறவியர் மடத்தில் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கின்றார் என்றாலும் இறைவனை காண்பவர் அகத்தே துறவியாக இருக்க வேண்டும். யாரொருவர் தனது கடமைகளை தனக்காக அல்லாமல் இறைவனை மகிழ்விக்க மட்டுமே நிறைவேற்றுகின்றாரோ அவரே ஓர் உண்மையான துறவி, ஓர் உண்மையான யோகி. வாழ்க்கையின் நாடகத்தில் உங்கள் பாகத்தை நன்றாக நடியுங்கள். அனைத்திலும் இறைவனின் சித்தத்தை நிறைவேற்ற முயற்சி செய்வது விவேகமாகும். ஏனெனில் அதுதான் மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்குமான வழி. ஆழமாக யோசித்தால் இது ஒரு மாபெரும் கருத்து என்று காண்பீர்கள். இயற்கையின் வெவ்வேறு சக்திகள் கொண்ட ஒரு பரந்த பிரபஞ்சம் இறைவனின் இயக்கும் சக்தியால் ஒன்று சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் தெய்வீக திட்டத்துடன் பரஸ்பர இணக்கத்தில் இயங்குகின்றது. நாம் அந்த பிரபஞ்ச திட்டத்தில் ஒரு பகுதியாவோம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவற்றைப் போல முக்கியமாக இருக்கின்றோம். நாம் நமது பங்கை ஆற்ற வேண்டும். நாமே இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட பாகத்தை நடிக்க வேண்டும். நாம் நடிக்க விரும்புவதை அல்ல. நீங்கள் இறைவனின் சித்தத்திற்கு எதிராக உங்களின் சொந்த மன விருப்பத்தை உபயோகிக்கின்ற போது நீங்கள் இந்த நாடகத்தை கெடுத்து விடுகின்றீர்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் சிறந்த திட்டத்தை நிறைவேற்ற உங்கள் பங்கை ஆற்றுவதில்லை. ஏன் இப்படி சொல்லக்கூடாது? நான் என்ன செய்ய வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றானோ அதை நான் செய்வேனாக. இவ்வகையில் நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக, மிகவும் அதிக அமைதியாக, மிகவும் நன்றாக இருப்பீர்கள். நீங்கள் தனக்கென்று இல்லாமல் இறைவனை மகிழ்விப்பதற்கு தீவிர முயற்சி செய்கின்ற போது உங்கள் வாழ்க்கையில் அதிக ஆனந்தம் இருக்கும். நீங்கள் காலையில் எழும்பொழுது உறுதி கூறுங்கள், இறைவா, நான் இந்த நாளை உனக்கு அர்ப்பணிக்கின்றேன். இந்த சிறிய அகந்தை இனிமேலும் இந்த உடலை கட்டுப்படுத்தாது. நீ மட்டுமே இங்கு உரைகிறாய். நீங்கள் உங்களுக்குள்ளேயே இறைவனை காண துவங்குகின்ற உடனே நீங்கள் மற்றவர்களிடமும் அவனை காண்பீர்கள். அதன்பின் உங்களால் எவரையும் வெறுக்க முடியாது. ஏனெனில் நீங்கள் அனைத்து தேக ஆலயங்களிலும் அவன் கோயில் கொண்டிருப்பதை காண்கிறீர்கள். இது வாழ்வதற்கான அழகான வழி. நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் இறைவனை பற்றி எண்ண வேண்டும். நமது நாட்டையும் நமது குடும்பத்தையும் அன்பிற்குரிய மற்றவர்களை நேசிப்பதிலும் அவர்களுக்கு சேவை செய்வதிலும் நாம் இறைவனை எல்லாவற்றையும் விட மேலாக நேசிக்க வேண்டும். அவன் நமது இதயங்களிலும் நமது வாழ்க்கைகளிலும் முதலாவதாக இருக்க வேண்டும். அதனால் உலகத்தில் இருங்கள், ஆனால் அதனுடையதாக அல்ல.
இறைவன் இந்த உலகை நம்மை சித்திரவதை செய்வதற்காக அல்ல, ஆனால் நம்மை சோதிக்க உருவாக்கினார். நாம் லோகாயத கடமைகளை ஆற்றி கொண்டிருக்கின்ற போதும் கூட அவனிடத்தில் நமது மனங்களை மையப்படுத்த முடியுமா? மேலும் உலகில் இருந்து கொண்டு ஆனால் லோகாயதத்தில் மூழ்கி அல்லது தொலைந்து போகாமல் அதனுடையதாக ஆகிவிடாமல் இருக்க கற்றுக்கொள்ள முடியுமா என்று காண்பதுதான் இந்த சோதனையின் நோக்கம். இந்த உதாரணம்தான் நமக்கு பகவான் கிருஷ்ணர், லாகிரி மகாஷயர், ஜனக மன்னர் ஆகியவர்களால் கொடுக்கப்பட்டது. பகவத்கீதை எவருடைய துறவு வெளிப்புறமாக மட்டும் இருக்கிறதோ அவர் ஒரு யோகி அல்ல, அல்லது கடமை மிக்க செயல்களை கைவிடுகின்ற மனிதனும் ஒரு யோகி அல்ல என்று கூறுகிறது. ஆன்மீகத்தை நாடும் சிலர் ஒரு மடத்தினுள்ளோ அல்லது ஆசிரமத்தினுள்ளோ நுழைவதற்கு பணம், மற்ற விஷயங்கள், லோகாயத ஆசைகள் ஆகியவற்றை துறக்கின்றனர். அதன் பின் ஆக்கப்பூர்வமான செயல்களையும் துறக்க விரும்புகின்றனர். எனினும் எனது குரு சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரரின் ஆசிரமங்களில் எங்களுடைய சொந்த குடும்பத்திற்கு கூட நாங்கள் செய்ததை காட்டிலும் அதிகமான வேலைகள் கொடுக்கப்பட்டோம். குடும்ப வாழ்க்கையில் பொதுவாக ஒருவர் தனக்காகவும் அன்பிற்குரிய சிலருக்காகவும் வேலை செய்கின்றார். அதே சமயம் ஒரு ஆசிரமத்தில் ஒருவர் இறைவனுக்காக மட்டுமே வேலை செய்கிறார். ஆனால் இவ்வுலகிலும் கூட ஒருவர் தனது உணர்வு நிலையின் மையத்தை மாற்றினால் அவர் இறைவனுக்காக மட்டும் வாழ முடியும். இறை உணர்வு நிலையில் வாழுங்கள். யோகம் என்பது எல்லாவற்றையும் இறை உணர்வு நிலையுடன் செய்யும் கலை. நீங்கள் தியானித்து கொண்டிருக்கின்ற போது மட்டுமல்ல, ஆனால் வேலை செய்து கொண்டிருக்கும் போதும் உங்களுடைய எண்ணங்கள் அவனிடத்தில் இடையறாமல் வேரூன்றி இருக்க வேண்டும். நீங்கள் அதை இறைவனை மகிழ்விப்பதற்காகவே செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ற உணர்வு நிலையுடன் வேலை செய்தால் அந்த செயல் உங்களை இறைவனுடன் இணைக்கின்றது. எனவே நீங்கள் தியானத்தில் மட்டுமே இறைவனை காண முடியும் என்று எண்ணாதீர்கள். பகவத்கீதை போதிப்பது போல தியானம், சரியான செயல் ஆகிய இரண்டும் தேவை. நீங்கள் இந்த உலகில் உங்களுடைய கடமைகளை ஆற்றும் போது இறைவனை நினைக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் மனதளவில் அவனுடன் இணைக்கப்படுவீர்கள். நீங்கள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று நினைப்பதை நிறுத்தவும். தினசரி செயல்களை நான் மற்றும் எனது ஆகியவற்றுடன் குறைவாக அடையாளப்படுத்தி கொண்டும் இறைவனுடன் அதிகமாக அடையாளப்படுத்தி கொண்டும் செய்வதற்கு கடும் முயற்சி செய்வதன் மூலம் இறைவனை காணவும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய எல்லா செயல்களையும் இறை உணர்வு நிலையில் ஆற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்று உணர முடியும். உதாரணமாக, உங்களுக்காக அல்லாமல் இறைவன் உரைகின்ற இந்த உடல் என்ற கோவிலை கவனித்துக் கொள்வதற்காக உண்பதன் மூலம் சொந்த பலனுக்காக அல்லாமல், ஆனால் இறைவனுக்கான சேவை என்ற கருத்துடனும் மற்றும் இறைவனின் எண்ணத்துடனும் உங்களுடைய வேலையை செய்வதன் மூலம் உணர முடியும். உங்களுடைய மேற்பார்வையில் இருக்கும் அந்த ஆன்மாக்களின் பொறுப்பு இறை சித்தத்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று உணருங்கள். வாழ்க்கை இறைவனுக்காக மட்டுமே வாழப்படுகின்றதா என்பதற்கான சோதனை என்னவெனில், நீங்கள் விரக்தியற்ற தனிப்பட்ட எந்த ஆசைக்காகவும் வருத்தப்படாமல் மாறாக இறைவனை மகிழ்வுற செய்யாத பொழுது மட்டுமே வருத்தப்படுகிறீர்கள் என்பதுதான். உங்களுடைய நான் என்னுடையதை விட மற்றவர்களுடைய பொருட்களின் மீது நன்றாக அக்கறை கொள்கிறேன். நான் எல்லா செயல்களையும் இறைவனுக்காக நிறைவேற்றுவதால் நான் எனக்காக செய்து கொள்வதை விட அதிக ஆவலுடனும் கவனத்துடனும் அவற்றை செய்கின்றேன். மேலும் அந்த செயல்களின் முடிவுகள் தவறாகிவிட்டால் நான் அவனுக்காகவே செய்த காரணத்தால் நான் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்படுவதில்லை. நான் என்னால் முடிந்ததை செய்தேன். மேலும் நான் மறுபடியும் இன்னும் அதிக மகிழ்ச்சியுடனும் உறுதியுடனும் ஆனால் எனது முயற்சிகளிலும் அவற்றின் முடிவுகளிலும் பற்றின்றி முயற்சிப்பேன். நான் எனக்காகவே வேலை செய்து கொண்டிருந்தால் நான் எப்போதும் கவலைப்பட்டு கொண்டிருப்பேன். ஆனால் இறைவனுக்கு சேவை செய்வது மட்டுமே என் வேலையின் நோக்கம் என்பதால் முடிவுகள் அவனுடையது, எனதல்ல. இதுவே கர்மவினை விதியை கடந்து மேம்படும் வழியாகும். நான் பலவித கடமைகளை நிறைவேற்ற அழைக்கப்பட்டாலும் நான் செய்யும் எதனுடனும் பற்றுடன் இருப்பதாக உணர்வதே இல்லை. எனவே நான் எவற்றாலும் கட்டுப்படுத்தப்பட்டவனாக உணர்வதில்லை. ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகு தனது வீடல்ல. நாம் ஒரு சிறிது காலம் மட்டுமே இருக்கின்றோம் என்ன அறிவதற்கென இந்த வழியில் வாழ வேண்டும்.
இந்த வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிடும் என்பதால் இதை நம்ப வேண்டாம். உங்களுடைய தற்காலிக புவி வாழ்க்கையின் பின்னே உள்ள அழியாதவனை மட்டுமே நம்புங்கள். நீங்கள் இங்கே உங்கள் வீடு உள்ளது, இங்கே உங்கள் நாடு உள்ளது, இங்கே உங்கள் அன்புக்குரியவர்கள் உள்ளனர் என்று எண்ணுகிறீர்கள். ஆனால் நீங்கள் இவ்வுலகை விட்டு பிரியும் போது உங்கள் உடல் கூட உங்களுக்கு சொந்தமில்லை. நீங்கள் மனநிலைகளிலும் பழக்கங்களிலும் பிடிவாதம் கொண்டவராக ஆவதற்கும், மேலும் நீங்கள் இருக்கும் சூழ்நிலைகளுக்கு அடிமையாக்கப்பட்டு இருப்பதற்கும் பூமிக்கு அனுப்பப்படவில்லை. உங்களுடைய வாழ்க்கை மீது உங்களுக்கு முழுமையான கட்டுப்பாடு இருந்தால் நான் சரி, நீங்கள் விரும்புகிறபடி செய்யுங்கள் என்று கூறுவேன். ஆனால் உங்களுக்கு அந்த முழுமையான கட்டுப்பாடு இல்லை. ஒருவர் தன்னை வென்றவனாகும் வரை அவரிடம் முழுமையான கட்டுப்பாடு இருக்காது. நீங்கள் இறைவனை காண இங்கு அனுப்பப்பட்டீர்கள். ஆனால் இறைவனுடன் நேரடி தொடர்பின்றி ஒருவரும் அவனை அறைய முடியாது. ஆதலால் உண்மையான வாழும் கலை ஒரு யோகியாக இருப்பதே. தியானத்தில் தனது ஆன்மாவை பரம்பொருளுடன் ஒன்று செய்திருப்பவர், அகத்தை எல்லாவற்றையும் துறந்திருப்பவர், இறைவனின் இருப்பை பயிற்சி செய்பவர், அத்துடன் இறை சிந்தனையுடன் எல்லா கடமைமிக்க செயல்களையும் ஆற்றுபவர். நான் எவரையும் அவரது கடமைகளை புறக்கணிக்க கூறவில்லை என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் கவனத்துடன் பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் அந்த கடமைகளை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். ஆனால் பற்றின்றி இருங்கள். முப்பரிமாணங்கள் கொண்ட இந்த படைப்புக்கு அப்பால் இருப்பதுதான் உங்களுடைய உண்மையான வீடு. நான் மேல் நோக்கி ஆன்மீக கண்ணுக்குள் பார்க்கும் பொழுதெல்லாம் நான் அந்த உலகில் இருக்கின்றேன். நீங்கள் அது சாத்தியமில்லை என்று நினைக்கிறீர்களா? இல்லை, நேரடியாக இங்கே இப்பொழுதே நீங்கள் அந்த வேறு உலகில் வாழ முடியும். இறைவன் உணரப்படக்கூடியவன். உங்களுடன் பேச வைப்பதற்கு அவனை நயந்து பேசி இணங்க வைக்க முடியும். ஆனால் அவனது குரலை கேட்பதற்கு ஆன்மீக முயற்சியும் சுய கட்டுப்பாடும் தேவை. தகரும் உலகுகளின் அழிவின் ஊடே நிலைகுலையாமல் நில்லுங்கள். உலகம் அதன் சரித்திரம் முழுவதிலும் அவ்வப்போது ஒரு பெரிய குழப்பத்தில் சிக்கி இருந்திருக்கின்றது. போர்க்காலங்களில் அது கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு ஒரு சித்திரவதை கூடமாகின்றது. உண்மையான இன்பம், நீடித்த இன்பம் இறைவனிடம் மட்டுமே இருக்கின்றது. அவனை பெற்றிருந்தால் வேறு எந்த பேரும் பெரிய பேரு இல்லை. அவனிடம்தான் ஒரே ஒரு பாதுகாப்பு, ஒரே ஒரு புகழிடம் மற்றும் நமது அனைத்து அச்சங்களிலிருந்தும் ஒரே ஒரு விடுதலை. உங்களுக்கு இவ்வுலகில் வேறு எந்த பாதுகாப்பும் இல்லை, வேறு எந்த சுதந்திரமும் இல்லை. ஒரே உண்மையான சுதந்திரம் இறைவனிடம் உள்ளது. எனவே காலை மற்றும் இரவு தியானத்திலும் அத்துடன் நாள் முழுவதும் நீங்கள் ஆற்றும் எல்லா பணி மற்றும் கடமைகளிலும் அவனுடன் தொடர்பு கொள்ள ஆழமாக முயற்சி செய்யுங்கள். இறைவன் இருக்குமிடத்தில் பயமில்லை, துயரமில்லை என்று யோகம் போதிக்கின்றது. வெற்றி கண்ட யோகியால் தகர்ந்து கொண்டிருக்கும் உலகங்களின் பேரொளியின் நடுவில் நிலைகுலையாமல் நிற்க முடியும். இறைவா, நான் எங்கு இருக்கின்றேனோ அங்கே நீ வரவேண்டும் என்ற ஞான உணர்வில் அவர் பாதுகாப்பாக இருக்கின்றார். இவ்வுலகின் எல்லா துன்பங்களும் நரகத்தின் வேதனைகள் கூட உங்களை பாதிக்க முடியாத போது நீங்கள் ஒரு அரசன் ஆவீர். மேலும் நீங்கள் அது போன்றுதான் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த பலவீனமான மனித உடலின் தடைகளை உடைத்து அழியா தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். மிக உயர்ந்த மகான் சுவாமி ராம தீர்த்தர் தனது முன்னேறும் ஒளி என்ற கவிதையில், என் தேருடன் கட்டுவேன் விதிகளையும் தேவர்களையும் இடையில் குரலில் உலகிற்கு பறைசாற்றுவேன் விடுதலை விடுதலை விடுதலை. ஓம் ஓ கடலை வறண்டு போய்விடு என்று எழுதினார். அதாவது உங்களது ஆன்மாவின் முன்னேறும் ஒளியின் முன்பு சமுத்திரம் வற்றிவிடும். மேலும் மலைகள் ஒதுங்கி நிற்கும். ஜாக்கிரதை மலைகளே, என் வழியில் நிற்காதீர். விழா எலும்பு உடைந்து இன்று சிதறடிக்கப்படும். அதை பற்றி நினைத்து பார்க்கவும். ஆன்மாவின் விடுதலை மட்டுமே அனைத்தையும் வெற்றி கொள்ள வல்லது. அத்துடன் அது அனைத்தையும் திருப்திப்படுத்த வல்லது. எப்போதும் புதிதாக ஆனந்தமயமானது. இறைவனின் திரைப்படத்தினால் பயப்பட வேண்டாம். இவ்வுலகின் அச்சுறுத்தும் கனவால் மிரள வேண்டாம். இறைவனின் அழியா ஒளியில் விழித்தெழுங்கள். ஒரு காலத்தில் வாழ்க்கை எனக்கு திகிலூட்டும் திரைப்படத்தை செய்வதறியாமல் பார்த்து கொண்டிருந்தது போல இருந்தது. மேலும் நான் அதனில் நடிக்கப்பட்ட அந்த துன்ப நிகழ்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து கொண்டிருந்தேன்.
பிறகு ஒரு நாள் நான் தியானித்துக் கொண்டிருந்த சமயம் ஓர் மாபெரும் ஒளி என் அறையில் தோன்றி இறைவனின் குரல் என்னிடம் கூறியது, எதை பற்றி கனவு கண்டு கொண்டிருக்கிறாய்? இவ்வுலகில் பல கொடுங்கனவுகள் வந்து போகும். எனது நித்தியமான ஒளியை பார். அக்கனவுகள் நிஜம் அல்ல. என்ன ஒரு மிகப்பெரிய ஆறுதல் அது! கொடுங்கனவுகள் எவ்வளவு பயங்கரமாக இருப்பினும் அவை வெறும் கொடுங்கனவுகளே. திரைப்படங்கள் அனுபவிக்கத்தக்கவையோ அல்லது அமைதியை குலைப்பவையோ. அவை வெறும் திரைப்படங்களே. நாம் நமது மனங்களை இவ்வாழ்க்கையின் வருத்தமான அச்சுறுத்தும் நாடகங்களில் அதிக ஈடுபாடு கொள்ள விடக்கூடாது. அழிக்க முடியாத மாறாத அந்த மகா சக்தியின் மீது நமது கவனத்தை வைப்பது விவேகம் அல்லவா? இவ்வுலக திரைப்படத்தின் கதை அமைப்பில் இருக்கும் விரும்பத்தகாத எதிர்பாராத நிகழ்ச்சிகளை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் இங்கு ஒரு சிறு காலத்திற்கு மட்டுமே இருக்கின்றோம். வாழ்க்கை நாடகத்தின் படிப்பினைகளை கற்றுக்கொண்டு உங்களுடைய சுதந்திரத்தை காணுங்கள். இறைவனை உங்கள் வாழ்க்கையின் துருவ நட்சத்திரமாக்குங்கள். இறைவனை உங்கள் ஆன்மாவின் இடையனாக ஆக்குங்கள். வாழ்க்கையில் இருண்ட வழித்தடத்தில் நீங்கள் செல்லும் போது அவனை உங்களுடைய சுழலும் ஒளியாக ஆக்குங்கள். அறியாமையின் இரவில் அவன் உங்களுடைய நிலவு. விழித்திருக்கும் நேரங்களில் அவன் உங்களுடைய சூரியன். இந்த அழியும் வாழ்க்கையின் இருண்ட கடலில் அவர் உங்களுடைய துருவ நட்சத்திரம். அவனது வழிகாட்டுதலை நாடுங்கள். இவ்வுலகு அதன் ஏற்ற இறக்கங்களில் இதுபோன்றுதான் சென்று கொண்டிருக்கும். வழிகாட்டும் உணர்வை நாம் எங்கே தேடுவது? நமக்குள்ளே நமது பழக்கங்கள், நமது குடும்பங்கள், நமது நாடு அல்லது உலகம் ஆகியவற்றின் சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் எழுப்பப்படும் பாரபட்சமான எண்ணங்களில் அல்ல, மாறாக அகத்தே உள்ள வழிகாட்டும் சத்தியத்தின் குரலிடம் கிடைக்கும். நான் ஒவ்வொரு கணமும் இறைவனை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். நான் இறைவனாகிய புகலிடத்தில் என் இதயத்தை ஒப்படைத்திருக்கின்றேன். நான் அவனுடைய பொறுப்பில் எனது ஆன்மாவை ஒப்படைத்திருக்கின்றேன். நான் எனது நேசத்தை, எனது பக்தியை அவனது சாசுவதமான திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன். இறைவனை தவிர எதையும் நம்ப வேண்டாம். அதன்பின் இறைவனின் அக வழிகாட்டல் மூலம் அவனது ஒளியை வெளிக்காட்டுபவர்களை நம்புங்கள். அப்பேரொழியே எனது வழிகாட்டி, அப்பேரொழியே எனது அன்பு, அப்பேரொழியே எனது ஞானம். மேலும் எவ்வாறு அவனது பேரொளி வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றது, அத்துடன் எப்போதும் வெற்றி பெறும் என்று அவன் எனக்கு கூறுகின்றான். இறைவனின் தீர்ப்பு நியாயமானது. நான் இந்த போரை பற்றி கவலைப்பட்டது உண்டு. நான் பிரார்த்தனை செய்தபோது பெரும் ஆறுதல் பெற்றேன். இறைவா, நான் தீர்ப்பளிப்பவன் அல்ல. நீயே மனித இனத்திற்கும் நாடுகளுக்கும் நீதிபதி. நீயே எல்லோருடைய கர்ம வினைகளையும் அறிந்தவன். மேலும் உனது தீர்ப்பு எதுவாக இருப்பினும் அதுவே எனது விருப்பம். இந்த எண்ணம் இந்தியாவை பற்றிய எனது கவலையையும் கூட நீக்கியது. ஏனெனில் இறைவன் இந்தியாவை காப்பாற்றுவான் என்று நான் அறிவேன். நாம் இறைவனின் தீர்ப்பில் அதிகமாக நம்பிக்கை வைக்க கற்க வேண்டும். அது இவ்வுலக நாடகத்தின் ஒவ்வொரு அங்கமும் முடிந்த பின்பே தெரிய வரும். போரின் போது அவனுடைய தீர்ப்பு புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த போரில் அவன்தான் சூத்திரதாரி என்று நம்மால் தக்க சமயத்தில் காண முடியும். உடனடியாக முடிவும் அதன் பின் என்ன நடக்கும் என்பதும் அவனது தீர்ப்பின்படி ஒவ்வொரு நாடும் அந்நாட்டின் ஒவ்வொரு தனிநபரும் ஈட்டியிருக்கும் கர்ம வினையின்படி இருக்கும். இப்போர்த்தியிலிருந்து இன்னும் ஒரு சிறப்பான உலகம் உருவாகும். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும். மிருக பலத்திற்கு ஒருபோதும் இறுதி வெற்றி இல்லை. நீங்கள் அதை இப்போரில் காண்பீர்கள். இறைவனின் தூய்மை வெற்றியுடன் வெளிப்படும். அனைத்து நாடுகளிலும் அமெரிக்கா ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு. மேலும் இப்போது எல்லா பிரச்சனைகளின் ஊடே சென்று கொண்டிருந்த போதிலும் அதன் இதயத்தில் ஆக்கிரமிப்பு மனப்பான்மை இல்லாததால் அது ஆசீர்வதிக்கப்படும். இந்தியாவின் ஆன்மீக கோட்பாடுகள், அமெரிக்காவின் லட்சிய பொருள் ரீதியான நடவடிக்கை ஆகியவற்றின் மூலம் எதிர்காலத்தின் பேரொளி பிறக்கும். தியானம் செய்வதற்கான மற்றும் இறைவனுடன் தொடர்பு கொள்வதற்கான இந்தியாவின் தூண்டுதல், மேலும் உலகம் வளர்வதற்கான, அதற்கு உதவுவதற்கான எண்ணத்துடன் சரியான செயலுக்கான அமெரிக்காவின் தூண்டுதல், இவை உண்மையான யோகியின் நற்பண்புகள். மேலும் அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் இந்த கோட்பாடுகள் உலகின் காப்பாளர்களாகும். அவை தனிநபருக்கும் அவர் வாழும் உலகிற்குமான மீட்பு பாதையின் உண்மையான சாராம்சத்தை குறித்து காட்டுகின்றன. இந்த நற்பண்புகளை தேச அளவிலிருந்து தனிநபர் அளவிற்கு இறக்கி கொணர்ந்தோமானால் யோகத்தின் சாராம்சத்தை நாம் பெறுவோம்.
தியானத்துடன் கூடிய சரியான செயல், அத்துடன் மனதளவில் பற்றற்ற நிலை, இப்படி வாழ்கின்ற ஒருவர் அவருடைய வெளி உடை துறவியினுடையதோ அல்லது இல்லறத்தானுடையதோ எதுவாக இருந்தாலும் சரி, ஞான ஒளியை நோக்கிய நிச்சயமான பாதையில் செல்லும் ஓர் உண்மையான துறவி, ஓர் உண்மையான யோகி. ஓம். தொடரும்.